அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கான பதிவில் பகைவர்களை அடக்க ஓதக்கூடிய ஒரு வஜீஃபாவை தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, பகைவர்கள் அடங்கி போகணும், அல்லாஹ் தாலா அவங்கள அடக்கிடணும், எங்களுக்கு அவங்களால எந்த தீங்குமே ஏற்படக்கூடாது, அதற்கு ஏதாவது வஜீஃபா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அவங்களுக்கான பதிவு தான் இது. இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த ஒரு பிரச்சனையும் நம்ம எல்லோருமே சந்திச்சுட்டு தான் இருக்கோம். அதாவது நமக்கு தீங்கு நினைக்கக்கூடியவங்க வெளியிலையும் இருக்காங்க, இன்னும் வீட்டுக்குள்ளேயும் இருக்காங்க. நம்ம கண்ணுக்கு தெரியாமல் கூட நமக்கு கெடுதல் நினைக்கக்கூடியவங்களும் இருக்காங்க. இன்னும் நம்ம நினச்சே இருக்க மாட்டோம், ஒரு விஷயத்தை செஞ்சே இருக்க மாட்டோம். ஆனால் அவங்க மனசில் ஏதாவது நினச்சிட்டு தவறாக நம்மளை நினச்சிக்கிட்டு நம்மளை எதிரி போல பார்ப்பாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையும் இன்றைக்கு இருக்குது. எனவே நான் சொல்லக்கூடிய இந்த வஜீஃபாவை மட்டும் நீங்கள் தொடர்ந்து 7 நாட்கள் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா, நீங்கள் வெளியில் உங்களுக்கு எதிரி இருந்தாலும் சரி, வீட்டுக்குள்ளேயே இருந்தாலும் சரி, அல்லது கண்ணுக்கு தெரியாமல் யார் இருந்தாலும் அதிலிருந்து அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான். ஏன்னா இன்றைக்கு வெளியில் போகிறோம், ஒரு வேலைக்கு போகிறோம், அங்கே நிறைய எதிரிகள் இருப்பாங்க. வீட்டுக்குள்ளேயே கூட, உறவுகளுக்குள்ளேயே கூட நம்மளை எதிரி மாதிரி பார்க்கக்கூடியவங்களும் இருப்பாங்க. நமக்கு தெரியாமலே நமக்கு தீங்கு இழைச்சிக்கிட்டே இருப்பாங்க. இன்னும் யார் எங்கிருந்து தீங்கு நினைச்சாலும் உங்களுக்கு அதனால் எந்த விதமான பாதிப்பும் வராத அளவுக்கு அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான். ஏன்னா உங்களுக்கு எதிராக தீங்கு நினைக்கக்கூடியவங்கள அல்லாஹ் அடக்கி வச்சிருவான். அப்படிப்பட்ட ஒரு வஜீஃபா என்ன அப்படின்னு பார்க்கலாம். யா அசீசுல் மானியுல் காலிபு அலா ஜமீஇ அம்ரிஹி ஃபலா ஷைஅ யுஆதிஹ்லுஹு. இதனுடைய பொருள், தன் அலுவலில் மிகைத்தவன், விளக்குபவன், வல்லவன், அவனுக்கு நிகர் எவரும் இல்லை என்று 7 நாட்கள் ஒருவன் ஓதி வருவாயின் அவனுடைய பகைவனை அல்லாஹ் ஒடுக்கி விடுவான். எனவே இன்ஷா அல்லாஹ் நீங்கள் உங்களுக்கு எதிராக யாராவது செயல்படுறாங்க, அல்லது உங்களோட விஷயத்தில் அவங்க தலையிடுறாங்க, உங்களுக்கு தீங்கு நினைக்கிறாங்க, நீங்கள் நல்ல எண்ணத்தில் தான் இருக்கீங்க, அவங்க உங்களுக்கு தீங்கு நினைக்கிறாங்க அப்படின்னு தோணும் போதெல்லாம் அவங்கள நினச்சி 7 நாட்கள் இந்த ஒரு திக்ரை இன்ஷா அல்லாஹ் நீங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் நீங்கள் 7 முறை ஓதிட்டு வாங்க. அல்லாஹ் கண்ணுக்கு தெரியாது யார் இருந்தாலும் அவங்கள அடக்கி வச்சிருவான். எனவே இது ஒரு அற்புதமான ஒரு வஜீஃபா. இதை பயன்படுத்தி பாருங்கள். ஏன்னா இன்றைக்கு நம்ம குடும்பத்துக்குள்ளேயே கூட நமக்கு தீங்கு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த வஜீஃபாவை நீங்கள் ஓதும்போது கண்டிப்பாக அவங்க எல்லார்கிட்ட இருந்தும் அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான். எனவே இன்ஷா அல்லாஹ் தாலா அப்படிப்பட்ட தீங்கிலிருந்து நம் அனைவரையுமே பாதுகாத்து கொள்வானாக. ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.